வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயருக்கு லட்சுமண நண்பர் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் ராசிக்கு பார்க்கிற லக்னத்துக்கு பாருங்கள். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கிறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு பொது பலன்கள் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ தசாபுத்தி பலன்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அதையும் மிங்கிள் பண்ணி போகும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோவில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது. ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் ராசியிலே இருக்கும்போது 6ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. வேலை இல்லாத ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதில் வேலையில் நல்ல ஒரு வருமானங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 7ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது சின்னதாக கணவன் மனைவிகளும் சின்னதாக ஒரு உட்பூசலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. மற்றபடி 2, 5ஆம் அதிபதியான புதன் 2, 5ஆம் அதிபதி புதன் ராசியிலே இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாகவும் குழந்தைகளோட விஷயத்துக்காக நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் பிரயாணங்கள் பண்ணுறதில் அட்மிஷன் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. மற்றபடி ரிஷபராசிக்கார் 3ஆம் அதிபதி சந்திரன். ஸோ 3ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்களை கொடுக்கும். நிறைய புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, அதுக்கான சின்ன அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ 4ஆம் அதிபதி சூரியன் 4ஆம் அதிபதி சூரியன் ராசியிலே இருக்கும்போது புதிய வண்டி வாகனம் வாங்குறது சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து 5ஆம் அதிபதி புதன் ராசியிலே இருக்கும்போது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ட்ரீட்மெண்ட்டோ இது மாதிரி எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா 5ல் கேது இருக்கும்போது கண்டிப்பாக அந்த செயற்கை முறையிலையோ இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட்லேயோ குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 6ஆம் அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு விஷயங்கள்லாம் சூப்பராகவே இருக்குங்க. 7ஆம் அதிபதி செவ்வாய் 12 இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. ஸோ கொஞ்சம் அதுக்கான அலைச்சல்கள்லாம் இருப்பதற்கான நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. 8ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது அது சூரிய சாரத்தில் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக சிக்கல்கள் வரும். தாயார் உங்கள்கிட்ட கடிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய அலைச்சல்கள் ஏற்படலாம். கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம். நாளைக்கு ஒரு பெரிய பேஸை கிரியேட் பண்ணுறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதி குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஒரு 8ஆம் அதிபதியாகவே இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு பெரிய ஆசைகளை காட்டி நம்மளை கவுத்து விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. மற்றபடி 12ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 12லே ஆட்சி பலத்தோடு இருந்து அது கொஞ்சம் கேதுவுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறது கடன் வாங்குறதுக்கான விஷயங்கள் நிறைய ஏற்படலாம். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு சூரிய தசாபுத்தி சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துதுங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். மற்றபடி ரிஷப லக்னமாக சந்திர தசாபுத்தி புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவது புதிய சொத்துக்கள் வாங்குறது பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்குறது பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். சின்னதாக உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் கொஞ்சமாக ஒரு உரசல்கள் கொஞ்சம் ஒரு கருத்து பேதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ரிஷப லக்னமாக செவ்வாய் தசாபதி செவ்வாய் 7ஆம் அதிபதி 12 சுப நிகழ்ச்சிகளுக்காக கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுவும் குழந்தைகளோட விஷயங்களுக்காக குழந்தைகளோட கல்வி சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் நம்ம கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். மற்றபடி பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக ராகு தசாபதி ராகு 11லேருந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருந்து ஏதாவது புதிய சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி ராசியிலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் நமக்கு டென்ஷன்ஸ் இருக்கும். கொஞ்சம் எமோஷன்ஸாக இருப்போம். நண்பர்கள் மூத்த சகோதராக நம்ம ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் தான். மற்றபடி சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சொத்துக்கள் விற்பனை ஆகிறது பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நடந்தது. தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபத்தி சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருந்து அது 8ஆம் அதிபதியுடைய குருடைய சாரத்தில் புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஸோ தொழில் வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதில் ஏதாச்சும் வில்லங்கங்கள் இருக்கான்றதை யோசித்து பண்ணுங்கள். பேராசை காட்டி நம்மளை கவுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 2 5ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது அதுவும் வந்து உங்களுக்கு சந்திரனுடைய சாதத்தில் புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரும் பணம் வாங்குறது, ஒரு கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படலாம். ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுவும் குழந்தைகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுக்காக அலைச்சல்கள் இருக்கும். சிறு தூர பிரயாணங்கள், வெளியூருக்கு போகிறது, இந்த மாதிரி அலைச்சல்கள் சில பேருக்கு ஏற்படும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபத்தி அந்த பார்த்திங்கன்னா 5ல் வந்து கேது, அது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் வந்து சில கடன்கள் வாங்குறதுக்கான நிர்பந்தங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்காக கையெழுத்து போகிறது கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் சின்னதாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசாபத்தி சுக்கிரன் வந்து ராசியிலே இருந்து அது வந்து செவ்வாயோட சில சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்பந்தமான விஷயம் நல்லா ஏற்றுங்க, நல்ல லாபங்கள் வருவதற்கான இப்போ சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹோரை. ஸோ ஹோரைங்கிறது வந்து டே டு டே லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் வந்து என் லைஃப்பில் வந்து இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்லாம் வந்து ஒரு நண்பர் கேட்டார் என்கிட்ட, பழங்காலத்துலலாம் வந்து ஜோசியம் பார்த்தாங்க இல்லையா, ஸோ அது வந்து எப்படி பார்த்தாங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், அவன் வர டைமில் வந்து ஒரு ஓரை வரும்டா, அந்த ஓரையோட நாதன் வந்து எங்கே இருக்காரோ அது வந்து சம்பவங்களையும் அவர் இருக்கிற சூழ்நிலையும் குறிக்கும். ஸோ அப்படி தான் அது ஒர்க் ஆகுது அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. ஸோ நம்ம ஹோரைங்கிறது நிறைய டைப்பில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சுக்கிர ஓரைன்னும் போது பெண் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணுவாங்க. குரு ஓரை வந்து எல்லாத்துக்குமே உகந்ததுன்னு சொல்லுவாங்க. புதனுங்கிறது வந்து படிப்பு சம்மந்தமான விஷயங்களுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. மற்றபடி சூரிய ஓரை வந்து கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், மேலதிகாரி பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. சந்திர ஓரை வந்து பார்த்திங்கன்னா தானங்கள், ஸோ உணவு தானங்கள் பண்ணுறது, சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. நீர் மூல் தானம் இதெல்லாம் வந்து சந்திர ஓரையில் பண்ணுறது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காரகத்துவமாக சொன்னது. பட் நம்ம வந்து இப்போ எப்படி எடுத்துக்க போகிறோம்னா, இப்போ நம்ம சொல்கிற வழிமுறை என்ன, டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், இந்த வேலை ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம்தான். ஸோ ஹோரையில் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் நான் எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நானும் என் நண்பரும் போனோம்னு சொல்லுவீங்களா, போனது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இங்கேருந்து ஒரு சென்னையிலேருந்து ஒரு ட்ரிச்சி, ஸோ ட்ரிச்சி மாதிரி ஒரு ஊருக்கு வந்து ஒரு ஆன்மீக சம்மந்தமான விஷயத்துக்காக போயிட்டுருக்கோம். போகும்போது அவர் கேட்குறாரு, ஸோ என்னப்பா இப்போ எங்கே போகிறோம், எப்படி பார்த்தாங்கன்னு இந்த கான்வர்சேஷன் வரும்போது ஈரடா இப்போயே போட்டு பார்க்கலான்னும் போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3-5 தொடர்பு வந்தது. ஸோ நான் சொன்னேன் 3-5 தொடர்பு. ஸோ கண்டிப்பாக ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களுக்காக நம்ம சிறு தூர பிரயாணத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறத வந்து மையப்படுத்தி சொன்னோம். கரெக்டாக இருந்தது. அதே நேரத்தில் அந்த பிரயாண நேரத்தில் வந்து நடுவில் வந்து ராகு கிராஸ் ஆகும்போது சொன்னால் இது நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு இடையூறு வர போதும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போது நிறைய டிராஃபிக்கு, அந்த டிராஃபிக் வந்து ஒரு கொஞ்சம் அவசாயி கொஞ்சம் இடைஞ்செல்லாம் வந்து அப்புறம் வேறு ரூட்டு போய் போகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுது. இது எல்லாமே வந்து ஒரு சின்ன ஹோரா வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஆளை நம்ம மீட் போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆளை போய் பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு நடந்ததே சொல்கிறேன். அப்போ நான் எனக்கு வந்து ஒரு ஹோரை பார்க்குறேன். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து ஒரு செவ்வாய் ஹோரை போயிட்டு இருந்தேன். அந்த ஹோரையை எடுத்துக்கிட்டேன். ஹோரையின் அதிபதி செவ்வாய். அப்போது கோச்சார லக்னம்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது என்ன சார்ட் இருக்குன்னு பார்க்கும்போது அந்த லக்னத்துக்கு அந்த செவ்வாய் எப்படி இருக்குன்னு பார்த்தா போதும். நீங்கள் பார்க்குற ஹோரைநாதன் அந்த கோச்சாரத்தில் வந்து நீங்கள் சும்மா அப்படி இப்போல்லாம் வந்து ஆப் வந்துருச்சுங்க, ஃபோன்லேயே ஆப் இருக்கும்போது நீங்கள் அப்படியே கோச்சாரத்தை அப்படியே ஆப் ஓப்பன் பண்ணிங்கனாலே அந்த அன்றைக்கி டேட் அந்த டைமுக்கு அது சார்ட் வரும். ஸோ அந்த லக்னத்துலேருந்து அந்த நீங்கள் ஹோரைநாதன் செவ்வாயோ எது வேணாலும், இப்போ உதாரணம் செவ்வாய்னா அது 6, 8, 12 மறையாமல் இருந்தாங்கன்னா அந்த பர்சன் வந்து நீங்கள் பார்த்துருவீங்க, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடும். இது 6, 8, 12 இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த விஷயங்கள் நெகட்டிவாக தான் முடியுது. ஸோ அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இது பண்ணலாம். இது வந்து எப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜட்ஜ் பண்ண முடியுது. அதே மாதிரி வந்து வெற்றியா தோல்வியாங்கிறது கரெக்டாக 100% கணிக்க முடியுதுங்க. உண்மையான விஷயம், நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.